ஜிம் ஒரு கார்பெண்டர். வழக்கம் போல அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு புறப்பட்டான். பாதி தூரம் போனதும் அவன் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டியை பக்கத்துல இருக்க ஒரு மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போய் காமிச்சான். சார், வண்டியை விட்டுட்டு போங்க, நாளைக்கு காலையில வந்து எடுத்துக்கோங்கன்னு மெக்கானிக் சொன்னதும் வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி தன்னோட ஆஃபீஸுக்கு போகலான்னு நினைச்சான். வழியில சரியான டிராஃபிக் ஜாம். அதெல்லாம் கிளியர் ஆகி ஆஃபீஸ்க்கு போகும்போது அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஜிம் உள்ள நுழையும் போது அவன் லேட்டா வரதை அவனோட சூப்பர்வைசர் பார்த்துட்டாரு. ஜிம்மை பிடிச்சி செம்ம திட்டினாரு. அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு அன்னைக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு கதவை அவன் செய்ய ஆரம்பிச்சான். லேட்டா வந்த பதட்டத்திலையும் திட்டு வாங்கினதுலையும் அவன் மனசு தடுமாறி அவன் வேலை செஞ்சுட்டு இருந்த கதவுல ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டான். கரெக்டா அந்த நேரம் அந்த ரூம்குள்ள வந்து அவனோட மேனேஜர் அந்த தப்பை பார்த்துட்டாரு. அவர் பங்குக்கு அவரும் ஜிம்மை நல்லா திட்டிட்டு போனாரு. லஞ்ச் டைம்ல தான் ஜிம்முக்கு ஞாபகம் வந்தது தன்னோட லஞ்ச் பேக்கை வண்டியில இருந்து எடுக்காம அதை மெக்கானிக் ஷெட்லயே விட்டுட்டு வந்ததை. ஜிம் அன்னைக்கு லஞ்சு சாப்பிடாம பசியோட இருந்தான். எப்பவும் போல தன் வேலைகளை பார்த்துட்டு இருந்தான். சாயந்தரம் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்தபோது ரொம்ப சோர்வா இருந்த ஜிம்மை அவன் கூட வேலை பார்க்குற நியூ ட்ரெயினி பீட்டர் பார்த்தான். அவன் காலையில இருந்து ஜிம்முக்கு நடந்த எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தான். அவன் ஜிம் கிட்ட சொன்னா, சார், இன்னைக்கு நான் உங்களை என் வண்டியில உங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் சார்னு சொன்னான். பீட்டர் ஜிம்மை அவன் வீட்டில் ட்ராப் பண்ணும் பொழுது ஜிம்மோட மனைவி பீட்டரை காஃபி குடிக்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா. பீட்டரும் ஜிம்மோட வீட்டுக்குள்ள போனான். அப்ப அவன் அங்க ஒரு விஷயத்த கவனிச்சான். ஜிம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால தன் வீட்டு வாசல்ல இருந்த ஒரு பெரிய மரத்தை பிடிச்சுக்கிட்டு அதுகிட்ட எதோ பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள வந்தான். இப்ப என்ன பண்ணீங்க சார் அப்படின்னு பீட்டர் கேட்டதுக்கு ஜிம் சொன்னா, தினமும் வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள், சண்டைகளை சந்திக்கிறோம், பல திட்டுகள் வாங்குறோம், டென்ஷன் ஆகுறோம். இந்த டென்ஷனை எல்லாம் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்டேயும் பிள்ளைங்க கிட்டேயும் காட்டலாமா? அது தப்பு இல்லை, அவங்களும் பாவம் தானே. அதனால தினமும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் இந்த மரம் தான் என்னோட ஃப்ரெண்டு, இந்த மரத்துக்கிட்ட என்னோட எல்லா கஷ்டத்தையும் சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போவேன். அது என்னோட பாரத்தை உண்மையாகவே குறைக்கிற மாதிரி இருக்கு. மனசும் கொஞ்சம் லேஸ் ஆகுது. என் குடும்பத்துக்கிட்ட என் கோவத்தையோ கஷ்டத்தையோ காமிக்காம அவங்க கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னு சொன்னான். ஜிம்மோட ஐடியா நல்லா இருக்கா? இதை விட சூப்பரான ஐடியா நான் சொல்லவா? சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு. பேதுரு சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு. ஹalleluya. ஜிம்மோட இந்த ஃப்ரெண்டு மரம் மாறி ஏறக்குறைய 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சிலுவை மரத்துல நமக்காக தொங்கினார். நம் பாவங்களை மன்னிக்க, நாம் சுகித்திருக்க, நம் கண்ணீரை துடைக்க, நமக்கு சுகம் தர, நமக்கு விடுதலை தர. ஜிம்மோட மரமே அவனுக்கு இவ்வளோ ஆறுதல் தரும்னா அந்த சிலுவை மரம் நமக்கு எவ்வளோ ஆறுதல் தரும்? நம்முடைய பாரங்களை எவ்வளவாய் குறைக்கும், நம் கண்ணீரை எவ்வளவாய் துடைக்கும். உங்க கண்ணீர், கஷ்டம், வேதனை இது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார்.